Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு பியர் ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். அதாவது பியர் சிக்கன் நிறைய பேர் பண்ணிருக்காங்க, ஃபிஷ் ஃப்ரை நம்ம தான் ட்ரை பண்ணுறோம். இது என்னடா பியரில் பண்ணுறோமேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இப்படிலாம் டிஷ்ஷு இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறோம், சரிங்களா? மற்றபடி குடி நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு தாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணிப்போம். இந்த மாதிரி சுத்தமாக நல்ல முறையில் க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க, சரிங்களா? நம்ம ஃபிஷ்ஷை கிழிச்சு விட்டுக்கிறோம், அப்போ தான் நல்லா வேகும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அழகாக கிழிச்சு விட்டுக்குங்க, சரிங்களா? மஞ்சத்தூள் போட்டு நல்லா சுத்தப்படுத்திக்கிறோம். அனைத்து டிஷ்ஷுக்குமே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போதும் போதும் போதும். நம்ம வாங்கி வச்சிருக்கிற பீரை முதல்ல ஊற்றிப்போம். நல்லா பொங்குது. நல்லா நுர தள்ளி போயிருக்குங்க. இதுல நம்ம மீனை நீந்த விடுறோங்க. நல்லா ஒரு 1 hour ஊறட்டுங்க மீன். நம்ம மீன் நல்லா பீரில் முறையாக ஊறிடுச்சு பாருங்க. மஞ்சத்தூள் தடவனத்துக்கும் அதுக்கும் மீன் பீரில் நல்லா அருமையாக ஊறி இருக்குங்க. எப்படி ஊறி இருக்கு பாருங்க, நல்லா அட்டகாசமாக ஊறிடுச்சு. நம்ம மீதம் வச்சிருக்கிற பீரில் ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். நம்ம மீன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம். பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். நம்ம சால்ட் உப்பு கொஞ்சம் போட்டுப்போம்.
நம்ம மசாலா எல்லாம் நல்லா கலந்தாச்சு. மீன் எடுத்து மறுபடியும் ஊற வச்சுக்கிறோம். கொஞ்ச நேரம் நல்லா ஊறி வரட்டும். வானம் நல்லா காஞ்சிருச்சுங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நண்பர்களே. இப்போ முதல்ல நம்ம மீன் எடுத்து பியர் ஃபிஷ் எடுத்து போட்டுக்கிறோங்க. செம்ம கலர் கொடுக்குதுங்க. சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு இன்னைக்கு சொல்கிறேங்க. அருமையாக வந்துட்டுருக்கு. நம்மளோட பீர் ஃபிஷ் ஃப்ரை சும்மா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சிங்க. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். வேற லெவலில் இருக்குங்க. அருமையாக இருக்குது நண்பர்களே. இது வந்து நான் உங்களை சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செஞ்சு சாப்பிடுங்க. மற்றபடி ஆல்கஹால் யூஸ் பண்ணது தப்பு தான். சரிங்களா? இப்படியும் ஒரு டிஷ் இருக்குது, அதுவும் அருமையாக இருக்குது. அப்படின்றதுக்காக காட்டுறதுக்காக தான் இந்த டிஷ்ஷு செஞ்சோம் நண்பர்களே. சமாதானம் நண்பர்களே. மறக்காமல் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மறந்தும் இருந்துடாதீங்க, இருந்தும் மறந்துடாதீங்க.